ஹரே கிருஷ்ணா. 10ஆம் காண்டம் 14வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். தத்தே அனுகம்பாம் சுசுமிக்ஷமானோ புஞ்சான ஏவாத்மா கிருத்தம் விபாகம் ரித்வாக் வபுபிர் விததன் நமஸ்தே ஜீவேத்தையோ முக்தி பதே ச தாய பாக். போற்றுதற்குரிய பகவானே, உமது அளவற்ற கருணை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பவன் அக்காலகட்டத்தில் தான் செய்த முன்வினை பாவங்களின் பலன்களை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டும் தனது மனம் வாக்கு காயத்தினால் உமக்கு மரியாதையுடன் தனது வணக்கங்களையும் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவன் நிச்சயம் விடுதலை பெறுவதற்கு தகுதி உடையவனாகிறான். ஏனெனில் அவ்விடுதலையானது அவனுக்கு மரபு வழியாக வரும் உரிமையாகி விடுகிறது. இந்த 10வது காண்டத்துல இந்த ஸ்லோகம் மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். பாகவதத்துல பக்தர்கள் இத அடிக்கடி மேற்கோள் காட்டுவாங்க. துன்பம் அதிகமாக இருக்கிறது, பக்தர்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு என்ற கேள்விக்கு பதிலுக்கு இந்த ஸ்லோகம் கண்டிப்பா நிக்கணும். சோ நீங்களும் பக்தர்களும் துன்பங்களை எப்படி எதிர்கொள்வதுன்னு மக்கள் கண்டிப்பா பக்தர்கள் கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதற்கான பதில் நம்ம கிட்ட எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இந்த பதில். இங்க பிரம்மா கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்யறார். எந்த ஒரு பக்தன் தன்னுடைய துன்பங்களை பொறுமையாக தாங்கிக் கொள்கிறானோ, தாங்கிக் கொண்டு கிருஷ்ணருடைய கருணை தனக்கு இன்றல்ல என்றையாவது ஒரு நாள் கிடைக்கும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறானோ அவனுக்கு முக்தி, அதாவது பகவானுடைய திருநாட்டிற்கு திரும்பி செல்வது மரபு வழி உரிமையாகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல பிரம்மா சொல்றார். என்ன அர்த்தம்னா, ஒரு தந்தை இருக்கிறான். அந்த தந்தை மிகப்பெரிய பணக்காரன்னா அந்த தந்தையினுடைய அவனுடைய மகனுக்கு அவனுடைய சொத்துல கண்டிப்பா பங்கு கிடைக்கும் இல்லையா? மகனுக்கு தானே தந்தையினுடைய சொத்து போகணும். அதே போல நாம் கிருஷ்ணருடைய குழந்தைகளாக, கிருஷ்ணருடைய பக்தர்களாக மாறும்போது நமக்கு முக்தி மரபு வழி உரிமையாகி விடுகிறது. எப்படி ஒரு மகனுக்கு தந்தையின் சொத்து சேர்கிறதோ அப்படி ஒரு பக்தனுக்கு வீடு பேருன்றது கட்டாயமான உரிமையாயிடுது. அந்த முக்தி தேவி அந்த பக்தனுடைய வீட்டு வாசல்ல கை கட்டி நிப்பாளாம். அப்போ இது இந்த பிரம்மா சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட, எந்த ஒரு பக்தன், இப்ப பக்தர்கள் பொதுவா பக்தியில சாதாரண மக்கள் எல்லாம் வராங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆரம்ப கட்ட பக்தர்கள், அவங்களுக்கு பகவான்னா அவ்வளவு தெரியாது, ஞானம் இல்லை, பக்தியும் இல்லை, ஆரம்பத்துல வராங்க, அவங்க நினைச்ச காரியம் நடக்கலைன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க, கடவுள் கண்ணே இல்லை, கடவுளுக்கு கருணையே இல்லை, கடவுள் பாரபட்சமானவர், அப்படிலாம் நிறைய வாசகங்கள்லாம் விடுவாங்க. விட்டு தான் என்னவோ பெரிய மகா பாகவதன் போலவும் கிருஷ்ணர் எதுவும் கண்டுக்கல மாதிரியும் அப்படி குறை சொல்லும் நிந்திக்கும் மக்களை நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில இல்லையா? அப்ப அந்த மக்கள்லாம் அறியாமையினுடைய ஒரு கீழ்மட்டத்துல இருக்கிறாங்க. யார் பக்தினா என்ன, இந்த உலக வாழ்க்கைனா என்ன, பகவத்கீதைனா என்ன, பாகவதம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. சோ பக்தர்கள் துன்பத்தை எப்படி கையாளுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம நிறைய பக்தர்கள், நீங்க பாகவதம் முழுக்க பாத்தீங்கன்னா எந்த பக்தர்னா ரோஜா படுக்கையிலே படுத்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சு மிகப்பெரிய பக்தனாக இருந்து வாழ்க்கை முழுக்க எந்த துன்பமும் கிடையாது, அப்படியே ராஜா மாதிரி வாழ்ந்து ராஜா மாதிரி இருந்து ராஜா மாதிரி போனார்னு எங்கன்னா வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல. இந்த உலகம், இந்த பௌதிக உலகம் எப்படி படைக்கப்பட்டது, பௌதிக உலகத்தின் சட்டங்கள் என்ன, இது எல்லாருக்குமே பொதுவானது. அப்போ ஒரு கேள்வி வருது மக்களுக்கு, இப்ப இங்க துன்பம் தான் வரும், கஷ்டம்தான் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த கேள்வி என்ன சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். அப்ப கஷ்டம்தான் அனுபவிக்கணும், துன்பம் தான் இந்த வரும் அப்படின்னா எதுக்கு பக்தி பண்ணோம்? வேண்டாமே, பக்தி பண்ண வேண்டாமே. பக்தி பண்ணாலும் நமக்கு துன்பம் தான் வருதுன்னா எதுக்கு பக்தி பண்ணோம் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, பக்தர்களுக்கு துன்பம் கண்டிப்பாக எடுக்கப்படும். அபக்தர்கள்
நான் வந்து சரண் அடையல அப்படின்னாலும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்ற சிக்கல்ல அறியாமைக்கு மேல அறியாமையில போய் 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 அவங்க சிக்கி தவித்து அவங்க இப்பவும் துன்பம், வருங்காலத்திலும் துன்பம். ஆனா பக்தர்களுக்கு அப்படி இல்லை. பௌதிக உலகத்துல துன்பம் இருக்கு, நான் இங்க வந்தது தப்பு, பகவானை மறந்தது தவறு அப்படின்ற ஒரு உணர்தலோட புரிதலோட பக்தன் இருக்கிறான். அப்ப இப்போ படுற கஷ்டத்தை தாங்கி இனி எப்போதும் கஷ்டமில்லாத வாழ்க்கையை நோக்கி இந்த பக்தன் போறான். இதான் பக்தனுக்கும் அபக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தனும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பௌதிக உலகத்துல. அபக்தன் கஷ்டப்படுறான், ஆனா அறியாமையிலே இருக்கிறான். அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஞானம் எல்லாம் கிடையாது அபக்தனுக்கு. அவன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருக்கிறான். ஆனா பக்தன் அப்படி கிடையாது. பகவானுக்கு தொண்டு செய்வதுதான் என்னுடைய உயர்ந்த குறிக்கோள். நான் என்னை பற்றி கவலைப்படாமல் பகவானுக்கு விருப்பமான காரியங்களை நான் செய்து அவருடைய கருணை எப்போது எனக்கு கிடைக்குமா அதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்றதுதான் வந்து பக்தனுடைய மனநிலையாக இருக்கிறது. அப்ப அந்த பக்தன் வந்து ஒரு 10 ஜென்மத்து கழிச்சு பகவான் அவன் விதிப்படி அவன் 10 ஜென்மம் கழிச்சு தான் முக்தின்னா கூட பகவான் இதே ஜென்மத்துல அவனை கொண்டு வர்றதுக்கு, அவனை கொண்டு போறதுக்கு அவன் முயற்சி செய்வான். பத்மா ஏதோ மெசேஜ் போடுறீங்க, என்ன பிரச்சனை? வாட் இஸ் த டாபிக்? இதெல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டேன். பக்தர்கள் துன்பங்களை எப்படி கையாள்வது. இது வந்து பாகவதத்துல 10ஆம் காண்டம் 14வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். இத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பிரம்மா வந்து என்ன சொல்றார், எப்படி பக்தர்கள் இருப்பாங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பக்தன் வந்து கிருஷ்ணருடைய திட்டங்களுக்கு முழுமையாக தன்னை சரணடைகிறான். இப்போ ஒரு பக்தன் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார், நான் நடத்த போற நாடகத்துல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா துறை எடுத்தீங்கன்னா அதுல சில நடிகர்கள்லாம் வந்து தங்களுடைய தோற்றம், தங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி எந்த ஒரு பாத்திரத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க எப்பவுமே வெற்றி பெறுவாங்க, அவங்க எப்பவுமே இப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். சினிமா துறையில நிறைய பார்த்துருக்குறோம். அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லதுதான். அப்படி சில பாத்திரங்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பாங்க. சில பேர் எதா இருந்தாலும் கிடைச்சா பரவாயில்ல, பொழப்புக்கு நல்லது, எதா இருந்தாலும் படிச்சா எதை வேணா நடிப்பாங்க. அதே போல பகவான் நடத்துற நாடகத்துல பகவான் வந்து ஒரு பக்தனுக்கு சொல்றார், நீ வந்து என்னுடைய எதிரியாக வேண்டும் அப்படின் போது அந்த பக்தன் ஏற்றுக்கொள்கிறான். இது நிறைய பக்தர்கள் வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். எந்த ஒரு பக்தனும் பகவானுக்கு எதிராக செயல்பட விரும்ப மாட்டான். ஆனா அது பகவானுக்கு விருப்பமா இருந்தா அது கூட நான் எடுத்துக்கிறேன், இதுதான் உன் விருப்பமாக இருந்தால். பொதுவாக பகவானுடன் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சோதனை கண்டிப்பாக அதிகம். பகவானுடன் இருக்கக்கூடிய அந்தரங்க சகாக்கள்லாம் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி எப்போதும் ரோஜா படுக்கையில படுத்து சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்ததா வரலாறே கிடையாது. அப்ப நாங்க பக்தராவே ஆக மாட்டோம் அப்படின்னு சொன்னா பல பல ஜென்மங்களுக்கு இப்படியே இந்த உலக வாழ்க்கையில சிக்கி தவிக்க வேண்டியதுதான். ஒரே பகவான் வந்து எப்படி கருணை காட்டுறாருன்றத நம்ம பல பக்தர்கள் வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். நம்ம இந்திரதும்ன மகாராஜர் வந்து மிகப்பெரிய பக்தர். அவர் தன்னுடைய ராஜ்யங்கள்லாம் விட்டுட்டு தவம் பண்ண போனார். தவம் பண்ண போறச்ச அவருக்கு வந்து அகத்திய முனி பகவானுடைய நினைவுல அவர் சமாதியில இருந்தப்ப அகத்திய முனி வந்து அவரை சமாதியில இருந்து தன்னை கவனிக்கலன்னு சொல்லிட்டு கோபத்துல அவருக்கு சபிக்கிறார். இந்த மேற்படியா பார்க்கும்போது என்ன தோணுது, தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு மன்னன் வந்து பகவானை அடையணும்னு தானே தவம் பண்ணார். ஆனா என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு. அந்த அகஸ்திய முனி வந்து இந்த இந்திரதும்ன மகாராஜரை நீ ஒரு மந்தமான புத்தி உள்ள ஒரு யானையாக கடவாயின்னு சபிச்சுட்டாரே. அந்த க்ஷணம் அதை பத்தி யோசிக்கிற பாக்குற சாதாரண மக்கள் இப்படிதான் பேசுவாங்க. இந்திரதும்ன மகாராஜ் வந்து அதை தவறாவே எடுத்துக்கல. பகவான் எனக்கு எதை கொடுத்தாலும் அது நன்மையிலே முடியும்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறார். அவருக்கு வந்து பல ஜென்மம் எழுதப்பட்டிருந்தது.
ஆனா பகவான் ஒரே ஜென்மத்துல முடிக்கணும்னு திட்டமிட்டதுனால அகஸ்தியரை கொண்டு சபிக்க வச்சார். அடுத்த பிறவி அவர் கஜேந்திரனாக வருகிறார். இன்ன வரைக்கும் பாகவதத்துல மிக சிறந்த பிரார்த்தனைகளாக கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகள் சொல்லப்படுது. அவர் கதறி அழறார். இந்த கஜேந்திரன்ற யானைக்கு கொடுக்கப்பட்ட துன்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யானை வந்து மிக பலசாலி. ஆனா தண்ணியில வந்து அந்த முதலை பிடிக்கும் போது அது பலமெல்லாம் இழக்குது. 1000 வருஷம் கஷ்டப்படுது அந்த யானை. அப்பதான் பகவான் அந்தர்யாமி பரமாத்மாவாக இருந்து முற்பிறவில செய்த பிரார்த்தனைகள்லாம் ஞாபகப்படுத்தி கொடுத்துறாரு. பகவானுக்கு சரணடையும் பக்தனுக்கு துன்பம் உண்டு. அதே சமயம் அந்த துன்பமே இறுதி துன்பமாக முடிந்துவிடும். அவ்வளவுதான், அதோட முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே வர்றார் வந்து கூட்டின்னு போறதுக்கு. கஜேந்திரன் வந்து பட்ட கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படியே படிக்கும்போது அது ரத்தம் சொட்டும். பல யானைகள் உதவி பண்றதுக்கு வரும், முடியாது, கதரும். அவ்வளவு வேதனையை அனுபவிக்கிற அந்த கஜேந்திரன் அந்த வேதனையிலயும் அந்த 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 தாமரை குளத்துல இருந்து ஒரு தாமரை பூ பறிச்சு கிருஷ்ணருக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்தி, அந்த வேதனையிலும் அந்த புத்தி, பகவான் புத்தியை கொடுத்து பிரார்த்தனையை செய்ய வைக்கிறார். அந்த பிரார்த்தனையின் மூலமாக பகவான் வருகிறார். வந்து அதோட கஜேந்திரனுக்கு வந்து முக்தியை தருகிறார். அப்ப போன பிறவில அந்த சாபம் கிடைச்சப்போ நம்மள மாதிரி சாதாரண மக்கள் அந்த என்ன கடவுள், கடவுளை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை, விட்டுறலாம். நிறைய பக்தர்களை நான் பார்த்திருக்கேன். அவங்க வருவாங்க, அவங்க விரும்பிய வாழ்க்கை கிடைக்கலன்னா அது பக்தி விட்டுருவாங்க, திரும்ப எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. மாமிசம் உண்ணுதல், எல்லா தவறுகளும் செய்தல், அதெல்லாம் போயிடுவாங்க. ஆனா பகவானுடைய திட்டம் வந்து இப்பவே தெரியாது நமக்கு. இப்ப அது துன்பமா இருக்கும். எப்படி நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா கசப்பா ஒரு மருந்து கொடுப்பார். ஆனா அந்த கசப்பை தாங்கினோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நோய் தீந்துரும். ஒரு மருத்துவன் கிட்ட புண்ணுன்னு போனோம்னா அந்த புண்ணை வந்து வெட்டி, கத்தியில வெட்டி சரி பண்ணுவான். ஆனா ஒரு கொலைக்காரன் கூட கத்தி வச்சு கொலை பண்ணிட்டு போறான். ஆனா மருத்துவன் வந்து கத்தியை கையாளும் போது நம்ம சந்தோஷமா, இது எனக்கு அதே போலதான், இதே மனநிலையில் தான் நம்ம இருக்கணும். நமக்கு துன்பம் வருது. ஆனா வந்து இப்ப ஒரு கொலைக்காரன் வந்து கத்தி எடுத்து ஒருத்தனை கொல்ல வர்றான் பாருங்க, அந்த துன்பம் ரொம்ப பயங்கரமானது. ஆனா மருத்துவன் ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து நம்ம துன்பத்தை நீக்கிறதுக்கு, அந்த நோயை நீக்கிறதுக்கு செய்யக்கூடிய அந்த சிகிச்சையை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் பக்தனுக்கும் அபக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தனுக்கு வந்து இந்த கொலைகாரன் வந்து கொண்டுட்டு போற மாதிரி. ஆனா பக்தனுக்கு பகவான் வந்து மருத்துவனா வரார். அந்த நோயை தீர்ப்பதற்கு மருந்து கொடுக்கிறார். அந்த நோயை தீர்த்து நமக்கு மருந்து கொடுக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பூனை இருக்கு. பூனை பார்த்தீங்கன்னா அது வாயில எலி இருக்கு. எலி எப்படி இருக்கும்? ஐயோ எப்பவுமே மரணம் எனக்கு அப்படின்ற துடிக்கும். அதே பூனை வாயில இன்னொரு குட்டி பூனை இருக்கு. அந்த பூனையினுடைய குட்டி பூனை இருக்கு. அந்த பூனையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டுமே பூனை வாயில தான் இருக்கு. அந்த குட்டி பூனை என் தாய் என்னை தூக்கி செல்கிறாள் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கு. ஆனா அந்த எலி என்னைக்கு எப்ப மரணம் வரமோ அப்படின்னு பயந்து நடுங்குது. இதுதான் பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தர்களுக்கு துன்பம் வரும்போது கிருஷ்ணர் என் மேல ஏதோ கருணை வைக்கிறார், கிருஷ்ணர் என்னை பிரத்யேகமாக நடத்துகிறார், கிருஷ்ணர் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி தர்றதுக்காக இதை கொடுத்திருக்கிறார், கிருஷ்ணர் என்னை மேலும் முன்னேற்றுவதற்காக நினைக்கிறார் என்ற எண்ணம் வந்து பக்தர்களுக்கு வரும். ஆனா அபக்தர்கள் இந்த எலி மாதிரி எப்பனாலும் எனக்கு மரணம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். துன்பம் பொதுவானதுதான் இந்த பௌதிக உலகத்துல. ஆனா பக்தர்களுக்கு வர துன்பம் இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு துன்பம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு பகவானோட நித்திய சேவை, பகவானோட எப்போதும் சேவை செய்யக்கூடிய ஆனந்தமயமான வாழ்க்கை கிடைக்கும் போது. அதுக்காக பக்தன் வந்து பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறான். பகவான் கருணையை என்னைக்காவது எனக்கு கொடுப்பார், அந்த கருணையை நான் பெற்று இந்த பௌதிக வாழ்விலிருந்து விலகி அவருக்கு நித்தியமாக நான் சேவை செய்வேன், அவருடைய விருப்பம் என்னவோ அதன்படி நான் நடப்பேன் அப்படின்னு முழுமையா தன்னை வந்து பக்தன் வந்து சரணடைகிறான். எந்த நிலையில நம்ம சரணடைந்தாலும் அந்த நிலையில நீங்க யாராகனா இருந்துக்கலாம், எவ்வளவு தாழ்மையான நிலையில கூட இருக்கலாம், அதை பத்திலாம் ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு நான் வந்து
தவத்திலார் தமிழ் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்றது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். மிகப்பெரிய தவங்களை செய்யக்கூடிய தவசிகள்ல நான் இல்லை, பரவாயில்ல. நிறைய பணம் புகழ் வைத்திருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள்ல நான் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியம் கூட நான் செய்யல. நான் வந்து ஒரு சாதாரண மனிதன். எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை நாம நம்பிக்கையோட செய்யும் போது இந்த உலக துன்பங்களை தாங்குவதற்கான சக்தியே அவன் கொடுப்பான். தாங்கி பக்தியையும் செய்யக்கூடிய அறிவையும் கொடுப்பான். யாராவது முதல்ல வந்து காலை கடிச்சு ரத்தம் சிந்தும் போது பகவானை நினைக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு வருமா? வராது. ஒரு சளி வந்துச்சு, ஒரு ஜுரம் வந்துச்சு, ஒரு தலைவலி வந்தது, ஒரு வயிற்று வலி வந்தது, நம்மால பகவானை நினைக்கவே முடியாது. ஆனா இந்த மாதிரி துன்பங்கள், சின்ன சின்ன துன்பங்களை தாங்க கத்துக்கிட்டோம்னா பெரிய துன்பத்திலயும் அவரை நினைக்கிறதுக்கான அறிவு நமக்கு வரும். இதெல்லாம் பழக்கம், பிராக்டிஸ், பயிற்சி. சின்ன சின்ன துன்பங்கள் ஏதாவது உலகத்துல வர அதை நான் தாங்குவேன்னு பொறுமையா தாங்கும் போது பகவான் நம்ம மீது கருணை காட்டுகிறார். ஏன்னா இந்த உலக செயல்கள் எல்லாம் அவனாலதான் நடக்குது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அவருடைய சம்மதத்துல தான் நடக்குது. நம்ம கேட்கலாம், ஏன் இப்படி அநியாயம் நடக்குது, ஏன் இப்படி பிரச்சனைகள் வருது, கிருஷ்ணா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் எதை திருத்தி கொள்ள வேண்டும், தயவு செய்து வழிகாட்டுங்கள். அப்படித்தான் பிரார்த்தனை இருக்கணும். ஏன்னா உலகாய செயல்களுக்கெல்லாம் அவருடைய சம்மதம் இருந்தா தான் நடக்கும். அப்போ கெட்ட செயல்கள்லாம் நடக்குதே மாதாஜி. ஆமா, கெட்ட செயல்களை வைத்து ஒரு கெட்டவன் வந்து நிறைய முன்னேறான். இப்ப உதாரணத்துக்கு உலக மக்கள் எல்லாம் ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய போலி மருந்துகள்லாம் தயாரிச்சு மருந்து மாத்திர கம்பெனி வந்து பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சு மக்கள்லாம் ஏமாத்தணும், முட்டாளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு அது, இல்லையா? அப்போ அவன் பெரிய அசுரன், இவ்வளவு மக்களுக்கு துன்பத்தை தயார் பண்றான் இல்லையா? அதற்குரிய பலனை அவன் பல ஜென்மங்கள் அனுபவிக்க வேண்டி வரும், பல பிறவிகளுக்கு அனுபவிக்க வேண்டி வரும். சோ இந்த துன்பங்கள்லாம் இத்தனை மக்களுக்கு விதி கொடுக்க வேண்டும்ன்ற விதியும் இருக்கு. பகவான் வந்து யாருடைய விதியை எப்படி கொடுக்கணும்ன்றத சரியா கணக்கு போடுவார். அதுக்காக ஒரு பெரிய குழுவிய நியமித்திருக்கிறார். இந்த நவகிரகங்கள்லாம் அதுக்குதான் இருக்கிறாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மேலாண்மையில் தவறு ஏற்படாது. தவறே கிடையாது, தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னும் போது அவருடைய திட்டங்களுக்கு சரணடைவது தானே அறிவு. பகவானே உன் திட்டங்களுக்கு நான் சரணடைகிறேன், நான் எப்படி செயல்பட வேண்டும், எனக்கு வழிகாட்டுங்கள்ன்றதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி கடந்து நான் வந்து எந்த துன்பத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் நான் உன் நினைவாக இருப்பேன் அப்படின்ற நிலைக்கு வரணும். அப்போ சில பேர் கேட்கலாம், ஒரு மக்கள் வந்து என்கிட்ட நிறைய வருவாங்க, வந்து அவர்களுடைய துன்பங்களை வர்ணிப்பாங்க. இந்த மாதிரி துன்பம் இருந்தா நீ வாழ முடியுமா, உன்னை வந்து எப்போதும் உன்னுடைய கணவன் வந்து தொல்லை கொடுக்குறவனாவே இருந்தா நீ வாழ முடியுமா, இப்படி பல பிரச்சனைகளை கொண்டாந்து முன்னாடி வைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, வெளிப்புறமான காரியங்களை மற்றவர்கள் நம்மை தடுக்க முடியும். கோயிலுக்கு போகாம தடுக்க வைக்கலாம் இல்லையா, புத்தகம் படிக்க முடியாம தடுக்க வைக்கலாம், வீட்டுல பூஜை பண்ண முடியாம தடுக்க வைக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள உக்காந்து உங்க மன எண்ணங்களை யாராவது தடுக்க முடியுமா? இது ஒரே ஒரு கேள்வி. நீங்க தெளிவான மனமுடையவர்களாக இருந்தால் உங்கள் மனதிற்குள் யாராவது அமர்ந்து உங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்த முடியுமா, உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி. முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் கண்டிப்பா இருக்கு. இந்த அளவுல நமக்கு சுதந்திரம் கண்டிப்பா இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு எண்ணமும் கிருஷ்ணா உன்னை நோக்கி நான் வர வேண்டும், கிருஷ்ணா உன் புகழ் பாட வேண்டும், கிருஷ்ணா உனக்காக இந்த வாழ்க்கை, என்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கானது, நான் என்னை உனக்கு சமர்ப்பிக்கிறேன், ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம நரசிம்ம மதிம் சரணம் பிரபத்தே அப்படி நம்ம சொல்ல 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 நமக்கு பக்திக்கு வர தடைகள்லாம் தானா நீங்கிடும்.
என்னுடைய தீவிரவாதத்தை பொறுத்துதான் என்னுடைய பக்தியில் நான் முன்னேற வேண்டும். பக்தியில் பகவானுடைய திட்டங்களுக்கு நான் அனுகூலமாக இருக்க வேண்டும்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப தடைகள் விலகிவிடும். தடைகள் கண்டிப்பா விலகும். இது பல பேருடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருக்கோம். திடமான நம்பிக்கை. நானும் என்னுடைய ஆத்மாவும் இந்த தேகமும் இந்த ஆத்மாவும் கிருஷ்ணருடைய சொத்து. அதனால இதை காப்பாத்துறது அவன் கடமை ஆயிடுது. நம்ம குழந்தையா இருக்கச்ச தாய் வந்து உனக்கு இது வேணுமா அது வேணுமா நான் கேட்டாங்க, நீங்க கேட்டீங்களா? இல்ல. அந்த தாய்க்கு வந்து இந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். இது மனித தாயே விட்டுருங்க. பறவை தாய் பாருங்க, அதுக்கு அறிவை பகவான் கொடுக்கிறார். எப்படி தன் குட்டிகளை பராமரிக்க வேண்டும், எப்படி கூடு அமைக்க வேண்டும், எப்படி அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும். 6 அறிவே கிடையாது. விலங்குகளுக்கே இதை கொடுக்கிறார். அப்ப இந்த தேகத்தையும் நம் வாழ்க்கையும் பராமரிக்கும் தாயுமானவன். அதனால்தான் கடவுளை வந்து கிருஷ்ணரை வந்து தாயுமானவன் சொல்றாங்க. ஏன்னா தாய் போன்றவன். நமக்கு என்ன வேணும்னு நம்ம விட அதிகமா தெரிஞ்சவர் கிருஷ்ணர். அப்படின்னும் போது நமக்கு வந்து ஏதாவது துன்பங்கள் வருதுன்னா இதன் மூலம் கிருஷ்ணர் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இல்ல எனக்கு வந்து நிறைய வர வேண்டிய துன்பங்களை குறைத்து கொடுக்கிறார். எனக்கு தலையே போறதா இருக்குது, தலைப்பாகை தான் போகுது. என்னை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் முன்னேற்றுவதற்காக தான் இத்தனை பிரச்சனைகள் எனக்கு வருது. இதை நான் தாங்குவேன். எப்படியும் இந்த உலகத்துல பக்தனா இருந்தாலும் பக்தி இல்லைனாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்ய போகுது. அவர்களுக்கு அதிகமான பிரச்சனை. அபக்தர்கள் பாருங்க, அதிகமான பிரச்சனை. பக்தர்களுக்கு வந்து பாதிக்கு பாதி குறையுது, அதை விட குறையுது. இங்க வந்து பிரபுபாதர் சொல்றாரு, இந்த பொருளுரை ரொம்ப அழகான பொருளுரை, 10 முறை படிக்கலாம். என்ன சொல்றாரு? பொதுவா யார் வந்து தூய பக்தி தொண்டு எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு கர்ம வினை இல்லைன்னு சொல்றாங்க. எப்போ வந்து நம்ம தீட்சை எடுக்கிறோமோ அந்த தீட்சையிலே கர்ம வினையெல்லாம் வந்து குருதேவர் எடுத்துக்கொள்றார். அப்போ மீண்டும் நமக்கு துன்பம் வருதே அப்படின்றதுக்கு பல காரணங்களை பக்தர்கள் வைக்கிறாங்க. மீண்டும் துன்பம் வர்றதுக்கு காரணம் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து நமக்கு வந்து இந்த உலகத்துல அனுபவிக்கணும் அப்படின்ற பௌதிக ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை எடுக்கிறதுக்காக துன்பம் தரார். அததான் பிரபுபாதர் எழுதுறாரு. ஏன்னா நம்ம தீட்சை எடுத்த பிறகு கூட நம்ம பழக்க தோஷத்தினால பல ஜென்மங்களா இங்கே இருக்கிறோம்ல, அதனால அந்த பழக்க தோஷத்தினால இங்கு நான் சுகித்திருப்பேன், இங்கு நான் சுகமாக இருக்க வேண்டும், இங்கு நான் வசதியாக இருக்க வேண்டும்னு ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறோம் பாருங்க இதயத்துல. அது எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் துன்பத்தை தராராம். ஒண்ணு. 2வது, தீட்சை எடுத்த பிறகும் நாம் பல அபராதங்களை செய்கிறோம். அந்த அபராதங்களை நாம செய்யாம தடுக்கணும்ன்றதுக்காகவும் நமக்கு துன்பத்தை தரார். புரியுதுங்களா? அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து பக்தர்களை வந்து பிரத்யேகமாகத்தான் கையாள்கிறார். எந்த லெவல் பக்தரா இருந்தா கூட சரிங்க. நான் மிக உயர்ந்த பக்தர் அல்ல, நான் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பக்தன் அப்படின்னாலும் ஒரு வட்டம் போட்டுருவார். ஒரு வட்டம் போட்டு அந்த பக்தனை முன்னேற்றுவதில் பகவான் வந்து கவனம் செலுத்துறார். எப்போ போய் ஒரு முறை போய் கிருஷ்ணர்கிட்ட நான் சரணம் அப்படின்னு சரணாகதி எடுத்துட்டோமோ அப்பத்துல இருந்து நம்மை வந்து அவர் பிரத்யேகமாக பாதுகாக்கிறார். அந்த பிரத்யேகமாக பாதுகாக்கிறதுக்கு ஒரு அடி கொடுத்தாவது நம்மளை திருத்துவார். ஒரு தாயானவள் தன் குழந்தையை அடிக்க முடியும், ஆனா பக்கத்து குழந்தைகள்லாம் அடிக்கிறது கிடையாது இல்லையா? உண்மைதானே? தன் குழந்தை அப்ப வந்து என்னுடைய குழந்தை இந்த கேள்வி அடிக்கடி என்ன கேட்கும். அடுத்த குழந்தைங்கிட்ட மட்டும் அப்படியே தேனொழுவ பேசுற, என்கிட்ட இப்படி இருக்கிற. அடுத்த குழந்தைய அடிச்சனா அது வரக்கூட வராது. அப்போ எல்லாருமே பொதுவா அப்ப கிருஷ்ணரை பொறுத்தவரை எல்லாருமே அவர் குழந்தைகள் தான். நான் உன் குழந்தைன்னு சொல்லி கிட்ட வர குழந்தைக்கு இன்னும் ஒரு பிரத்யேகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசியும் கிருஷ்ணருடைய குழந்தைகள் தான். ஆனால் எந்த குழந்தை நான் உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருது இல்ல, அதுக்கு கொஞ்சம் சிறப்பு அதிகம். அப்ப அது தன்னை அங்கீகரித்து கொண்டு இருக்கு.
எல்லாருமே கிருஷ்ணருடைய குழந்தைகள் தான். ஆனா அது விலகி போனவர்கள்லாம் நீ வேண்டாம் அப்படின்றாங்க. நாஸ்திகர்கள், அபக்தர்கள், பௌதிக ஆசைகள் உள்ளவர்கள். அவர்களுக்கு வந்து அறியாமைன்றதுல மண்டி கிடக்குறாங்க. கிருஷ்ணர் தன் தந்தைன்றத மறந்தே போயிட்டாங்க. அதனால அவங்கள படிப்படி அது எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியாது. அவங்க ஆசைகள்லாம் தீரணும். அவங்க பல்லாயிரக்கணக்கான பௌதிக ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசைகள்லாம் தீரணும். அதெல்லாம் தீர்த்து வைப்பார் கிருஷ்ணர். அந்த ஆசைகள்லாம் தீர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அடி வாங்கணும். நல்ல சரியா இது இந்த இந்த வேலைகள்ல பௌதிக ஆசைகள்லாம் தீர்க்கணும் என்ற முயற்சியில ஒரு மனிதன் இறங்கும் போதே அடியும் வாங்குவான். அப்ப அடி வாங்கும் போது அறிவுள்ள ஜீவாத்மா யோசிக்கும், ஏன் இந்த உலகத்துல நல் அதாவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கூட அடி வாங்குறேனே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்கும்போது உண்மையான அறிவோட அவன் கேட்டான்னா பதில் கிடைக்கும். இந்த துன்பம் ஏன் இப்படி எல்லாத்துலயும் ஒரு சிக்கல் இருக்கே ஏன் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கும்போது அவனுக்கு கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஆனா அதை கேட்காமயே அப்படியே அடி வாங்குறது, உத வாங்குறது, நல்லா இருக்கிறது, தோத்து போறது, இந்த இந்த எலெக்ஷன்ல தோத்து போறது, அடுத்த எலெக்ஷன்ல தலைவன் ஆகுறது, இதேதான் அவங்க வாழ்க்கை. அதே தான், அதோட முடிஞ்சிடும். அங்க போய் மெரினா பீச்ல லைனா சமாதி வாங்கிக்கிறது. இதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. அதுக்கு மேல அவங்களால யோசிக்க முடியாது. அவ்வளவுதான் அவங்களுக்கு. அது வந்து புகழ் வெறி. அவங்களுக்கு அதுக்கு மேல இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கா? நம்ம பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் சென்று சேருவோம், அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. இதுதான் பௌதிகவாதிகள். அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரேஷாயனம். இது மாதிரி ஆடு, மாடு, கோழி, பன்னி அதெல்லாம் வந்து போய் வந்து போய் வந்து போதே அந்த கேட்டகிரிலாம் அவங்க சேர்ந்துருவாங்க. அவங்க நிறைய புண்ணியம் செய்யும்போது நாட்டு தலைவன் ஆவாங்க. நிறைய பாவம் செய்யும்போது பண்ணி இது 12வது குட்டியா பிறப்பாங்க. இது இந்திரனுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். ஒரு பிறவியில் இந்திரன், அடுத்த பிறவியில பன்னியில பண்ற 12வது குட்டி. சாத்தியம் உண்டு, சாத்தியம் உண்டு. அப்படிதான் அந்த கர்ம வினைகள் அவங்கள புரட்டி போடுது. இப்ப நம்ம அடுத்த பாகவதம்ல வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து இந்திரன் தன்னுடைய பதவிக்காக கஷ்டப்பட்டு இப்பதானே ஒரு குரு கிட்ட குருவை அவமரியாதை செய்து தண்டனை அனுபவிக்கிறான். திரும்பியும் இன்னொரு அபராதம் பண்ணுவான். செய்யக்கூடிய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து மீண்டும் மீண்டும் திருத்தி மீண்டும் செய்து மீண்டும் திருத்தி அப்படிதான் இருக்க போது அபக்தர்களுடைய வாழ்க்கை. பக்தர்களுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. ஆச்சாரியன் சொல்றார், இந்த பிறவியில் முழுசாக கிருஷ்ணரிடம் சரணடை. அவ்வளவுதான். அப்ப பக்தர்கள் வந்து அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. அததான் பக்தர்கள் செய்யறாங்க. நம்ம சம்பிரதாயத்துல அறகுறை எல்லாம் கிடையாது. தூய பக்தி தான். 100% தாங்க. எல்லாருமே, எல்லா மாணவர்களும் இங்க ஒரு இந்த மிகப்பெரிய நகரங்கள்ல சிறப்பான ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்கும். அந்த பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் 100 மார்க் தான் இல்லையா? அந்த சென்னையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும், கோபாலபுரம் டிஏவி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல 99.9% மாணவர்கள் 100% எடுக்கக்கூடிய சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களைத்தான் அவங்க வந்து அவங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துப்பாங்க. அதே போல இந்த இஸ்கான் பள்ளிக்கூடம், நம்முடைய கௌடிய சம்பிரதாயம் வந்து தூய பக்தியை தான் பிரச்சாரம் பண்ணுது. அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவா பிரபுபாதர் நமக்கு வழிகாட்டுறார். உலகத்துல நம்ம எல்லாம் ஏன் கஷ்டப்படுறோன்றது காரணம் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பக்தன் வந்து பொறுமையா தாங்குவான். திதிக்ஷவா, பொறுமையா தாங்குவான். மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட தாழ்மையாக. அப்பதான் வந்து நாமத்தை சொல்ல முடியும். யாராவது எந்த பக்தர்களாவது எங்கேயாவது கர்வத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், அப்ப இவங்க நாமமே நம்ம சொல்ல முடியாது. கர்வம் நமக்குள்ள எட்டி பார்த்துச்சுன்னா நாமத்தை சொல்ல முடியாது. தெளிவா நமக்கு பிரபுபாதர் வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார். எளிமையான மனநிலையோட பகவான் கண்டிப்பா என்னை காப்பாத்துவார்ன்ற நம்பிக்கையோட நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது இந்த உலகாய கஷ்டங்கள் ஒரு சின்ன கண்ணுக்குட்டியினுடைய கால் குழம்புல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, கண்ணுக்குட்டி மண்ணுல நடந்து போகும்போது அது கால் குழம்பு ஒரு இடத்துல பண்ணும்போது அந்த இடம் வந்து ஒரு பள்ளம் விழும். அந்த பள்ளம் வந்து தண்ணியில நிரப்பப்படும். அதை தாண்டறது எவ்வளவு சுலபம் நமக்கு. அது பெரிய கஷ்டமா? இதே ஒரு கடலை தாண்டுங்கன்னா தாண்ட முடியுமா? இந்த பௌதிக சம்சாரத்தை தாண்டறது வந்து கடல் போன்றதுதான். ஆனா பக்தர்களுக்கு அந்த
கண்ணுக்குட்டியின் கால் குழம்பின் தேங்கின தண்ணியை தாண்டுற மாதிரி சுலபமாக்கிடுவாராம் பகவான். எப்போ இந்த மனநிலைக்கு நாம வரும்போது, பகவானே உன் சித்தம் என் பாக்கியம், நீ எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, என்னுடைய நன்மைக்குத்தான் நீ செய்வாய் அப்படின்னு எப்ப நம்ம சரணாகதி எடுக்கிறோமோ அப்ப நமக்கு எல்லாமே சுலபமாக்கி விடுகிறார். பகவான் பக்தர்கள் மீது பிரத்யேகமான கருணையை செலுத்துகிறார். அதுல சந்தேகமே கிடையாது. எப்படி ஒரு மருத்துவன் வாளை கொண்டு துன்பத்தை கொடுத்தாலும் அவன் மீது நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோமோ, அது போல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் மீது பரிபூர்ண நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது நமக்கு வெற்றி 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 தான் ஆன்மீக வாழ்க்கையில. இங்கேயும் நல்லா இருப்போம், அங்கேயும் நல்லா தான் இருக்க போறோம். நான் பிரபுபாதர் இங்க இன்னொரு உதாரணம் சொல்றார். இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்கள்லாம் கனவுல வரக்கூடிய துன்பங்களை போன்றது. ஏன்னா இந்த ஜீவனுடைய இயற்கை என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கக்கூடியது. ஜீவனுடைய இயற்கை என்னது? எப்போதும் சந்தோஷமா இருக்குது. சச்சிதானந்தம் தான் ஜீவன் இயற்கை. ஆனா அப்படி இல்லையே. நம்ம எங்க திரும்பினாலும் அடி வாங்குறோமே, எங்க திரும்பினாலும் கஷ்டமா இருக்கே. ஏன்னா நம்ம இந்த தேகாத்ம புத்தியிலேயே இருக்கிறோம். நான் இந்த தேகம் அப்படின்றதுலதான் ஊறி போய் இருக்கிறோம். 84 லட்சம் பிறவிகளா தேகத்துலதான் தொடர்புடையவர்களாக இருந்தோம். அதுல இருந்து நம்மளால விடுபட முடியவில்லை. விடுபடுறதுக்கு ஒரே வழி பகவானோடு நம்ம பற்று வைக்கும் போது இந்த பற்று விடுந்துரும். பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம வளரும் போது இந்த உடலுக்கான துன்பங்களை தாங்குற சக்தி வரும். அதுக்கப்புறம் அது இல்லை, இது வெறும் கனவு நிலைதான், உண்மையான நிலை ஆன்மீக உலகத்துல இருக்கு அப்படின்ற புரிதல் நமக்கு வந்துடும். அடுத்து இந்த துன்பங்களை பார்க்கும்போது பக்தர்கள் துன்பங்களை எப்படி கையாண்டாங்கன்னு பார்க்கலாம். பிரகலாத் மகாராஜரை பார்த்தோம். அப்ப யாராவது நம்ம கிட்ட துன்பம்லாம் உனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது என்னுடைய குருதேவர் சொல்வார், நீங்க என்ன பிரகலாத் மகாராஜர் மாதிரியா துன்பத்துல அனுபவிச்சிங்க? பிரகலாத் மகாராஜருக்கு எதனா ஒரு பக்தர் இருந்தாரா பாருங்க சுத்தி முத்தி. பக்த சங்கமே கிடையாது. குருதேவர் வயிற்றுல இருந்தப்ப கைடன்ஸ் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் அவரை சுத்தி எல்லாமே அசுர கூட்டம் தான். அவரு சத்சங்கம் கிடையாது, கோயில் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவர் குருதேவரனுடைய அறிவுரையை அப்படியே கேட்டு தன் வாழ்க்கையில கடைபிடிச்சு கிருஷ்ணர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. சரி, எனக்கு விஷம் கொடுக்குறீங்களா, கொடுங்க. சரி, என்ன மலை மேல இருந்து தூக்கி போடுறியா, போடு. என்ன கடல்ல தூக்கி போடுறியா, என்ன யானையை வச்சு நசுக்க வைக்கிறியா, என்ன நெருப்புல போடுறியா, எல்லா துன்பத்தையும் அவர் தாங்கினார். ஏன்னா நான் கிருஷ்ணருடைய சிந்தனையில இருக்கும்போது எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. ஏன்னா நான் அவருடைய சொத்து. என்னை காப்பாற்றுவார் அவர். அவர் காப்பாற்றணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அவர் அழிக்கணும்னு நினைச்சா யாராலையும் அதையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இந்த இது ராக்கி கிருஷ்ணா மாரேக்கே, மாரே கிருஷ்ணா ராக்கேக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்தி வினோத் தாக்கூர் சொல்வார். அந்த கிருஷ்ணர் யாரை சாகடிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாரை காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்ப அவங்கள யாராலையும் சாகடிக்கவும் முடியாது. சோ அப்ப பகவானுடைய சித்தம் தான் நடைபெற போகுது நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னும் போது அவருடைய திட்டங்களுக்கு முழுசா சரணடைகிறது தான் பக்தர்களுடைய செயல்பாடா இருக்கு. எல்லாத்துலயும் பாருங்க, பாண்டவர்களாக இருக்கட்டும், குந்தி மகாராணியாக இருக்கட்டும், திரௌபதியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அப்போ ஒரு கேள்வி எழலாம். அப்ப துன்பம் வரும்போது தாங்கணுமா இல்ல பகவானை அணுகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பக்தர்கள்லாம் ஆபத்துகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது தாங்கினாங்க. ஆனா ஆபத்துகள் வரும்போது சரண் அடைஞ்சாங்க, பகவானை அழைத்தார்கள். அப்படித்தானே திரௌபதி மிகப்பெரிய ஆபத்து, தன்னுடைய 5 கணவர்களும் கீழே தலை குனிச்சுட்டாங்க. காப்பாற்றுங்கள், என்னை இவன் மானபங்கப்படுத்துறான் துச்சாசனன், என்னை காப்பாத்துங்கன்னு கதறா. முதல்ல கணவன்கள் கிட்டதான் போறா. அவங்க எல்லாரும் தலை குனிஞ்சுட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அடிமைகள். அந்த நாட்டு மன்னன் அவர் ஒண்ணும் பண்ண முடியல. அவர் குருடர், நிஜமான குருடர். அவரும் ஒண்ணும் பண்ணல. பீஷ்மர் இருந்தார், துரோணாச்சாரியார் இருந்தார், எல்லாரும் சபையில இருந்த பெரியவர்கள் எல்லாரும் தலையை கீழே தொங்க போட்டாங்க. எனக்கு உன்னை விட்டா வேற கதியே இல்ல கிருஷ்ணா,
துவாரகையில இருக்கும் கிருஷ்ணா என்று 2 கையை தூக்கி அவ கதறா. இப்ப நீ என்ன காப்பாத்தலன்னா நான் என்னுடைய நிலை என்ன பாரு அப்படி சொல்லிட்டு அவ கதறா. அந்த கதறலுக்கு அங்க வந்து பகவான் வந்து துவாரகையில இருந்து ஓடோடி வந்தாராம். என்னுடைய பக்தை வந்து துன்பத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்தார். மிகப்பெரிய துன்பம், திரௌபதிக்கு ஏற்பட்ட துன்பத்தை விடவா நமக்கெல்லாம் ஏற்பட போகுது? மிகப்பெரிய அவமானத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயார், ஒரே நிமிஷம் தான் அவளுக்கு. ஆனா கிருஷ்ணர் அங்க வந்து சனத்துல அந்த தீத்துட்டார். என் பக்தனை நான் காப்பாத்தலன்னா சோ அவருக்கு இருக்கு, அதனால அவர் வந்து காப்பாத்துவார். கண்டிப்பா நமக்கு ஆபத்துகள் வந்தாலும் சரி, நமக்கு துன்பங்கள் வந்தாலும் சரி, துன்பங்களை பக்தர்கள் தாங்குறாங்க. ஆபத்துகளில் பகவானை சரணடைகிறார்கள். அங்க வந்து பகவான் காப்பாற்றுறார். கஜேந்திரனை காப்பாற்றினார், பிரகலாத் மகாராஜரை காப்பாற்றினார், திரௌபதியை காப்பாற்றினார். அப்போ அடுத்த கேள்வி வரும், துன்பங்கள் வந்தா அந்த துன்பங்களை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒரு நோய் வருது, அந்த நோயை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுமா, இல்ல கடவுள் பார்த்துவார் அப்படின்னு அப்படியே உட்கார்றோமா? இல்ல, நம்முடைய கடமை வந்து அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யணும். ஆனா அந்த முயற்சியில பலன் கிடைக்கல, வெற்றி கிடைக்கலன்னா பேசாம இருக்கணும். இது கடவுளுடைய சித்தம். என்னால் முயன்ற அளவுக்கு நான் முயற்சி பண்ணிதான் ஆகணும். அதை மீறி அது நடக்கலன்னா இது அவனுடைய சித்தம். முயற்சியில வந்து கை கொடுப்பார், கை கொடுக்காத சூழ்நிலைகளும் பல உண்டு. அப்ப பொறுமையா தாங்க கத்துக்கணும். இதுல வந்து பகவானுடைய சித்தம் இல்லை. ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சேன், மிகப்பெரிய வீடு. ஏன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கும் வீடு வேணும், அதுக்காக நான் முயற்சி பண்றேன். ஆனா அந்த முயற்சியில தோல்வி அடைகிறேன். இது கிருஷ்ணருடைய விருப்பம் இல்லை. அதே போல வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுக்காக முயற்சி செய்யலாம். ஆனா அதையே வாழ்க்கையின் குறிக்கோளா சில பேர் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது. அதே வாழ்க்கை குறிக்கோள், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிறாங்க. பௌதிக விஷயமே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நமக்கு வந்து கிருஷ்ணருடைய அன்பை பெறுவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த துன்பங்களை நிவர்த்தி பண்ண, இப்ப உடல் ரீதியா பிரச்சனை வருது, மன ரீதியா பிரச்சனை வருதுன்னா அதுக்குரிய விஷயங்களை பக்தியோட செய்யணும், பக்தி தொண்டின் பலத்தோட செய்யணும். அதை மீறி கிருஷ்ணர் அதை நடத்தி கொடுக்கலன்னா இது உன் விருப்பம்னு விட்டுடணும், அவ்வளவுதான். ஒரு விஷயத்த செய்து அதுதான் நம்ம தமிழ்ல வந்து இருக்கு, கிட்டாதாயின் வெட்டன மர. முயற்சி செய்தும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அதை விட்டுட்டு எந்த முயற்சியில பகவான் நம்ம ஈடுபடுத்த விரும்புகிறாரோ அதை புரிந்து கொண்டு அந்த செயல்ல போகணும். இது பல விஷயங்கள்ல வாழ்க்கையில நடைமுறையில நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காரியம் பண்றோம், அது நடக்கல, இது பகவானுடைய விருப்பம் இல்லை. இல்ல மூத்த பக்தர்களை நம்ம கேட்கலாம், இது சரியா, நமக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது சில நேரத்துல. அப்போ வந்து நம்ம சரி எது அப்படி தவறு எதுன்றதுக்கு மூத்த பக்தர்கள், ஆன்மீக குருவை நாம் ஆலோசிக்கலாம். ஆலோசித்து அது அப்ப சரி ஏன்னா ஒரு பக்தருக்கு சரியாக இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு பக்தருக்கு சரியாக இல்லாமல் போய்விடலாம். எனக்கு எது சரின்றதை நம்ம பார்க்கணும். இதை செய்து அதுவும் பக்தியோடு செய்யணும். பகவானே இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன், உன்னுடைய விருப்பம் இருந்தால் நடக்கட்டும், இது உனக்கு சமர்ப்பிக்கிறேன், இதில் உன் விருப்பம் இருந்தால் நடக்கட்டும். எனக்கு எது நல்லது கெட்டது தெரியல, மூத்த பக்தர்களுடைய ஆலோசனையின் பேரில் நான் இதை செய்கிறேன். ஆனா இதுல என்ன வெற்றி தோல்வி எல்லாம் உனக்கு தான். உன்னை சரணடைகிறேன், என்னுடைய குறிக்கோள் உன்னை வந்து அடைவதை தவிர மற்ற பௌதிக சுகங்கள் இருக்கோ இல்லையோ நான் வந்து பக்தி பாதையில் நடந்து கொண்டே இருப்பேன். இந்த மனநிலைக்கு ஒரு பக்தரும் வரணும். இதோட மிகப்பெரிய மனநிலை குந்தி மகாராணிக்கு இருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். குந்தி மகாராணி என்ன பிரார்த்தனை பண்றாங்க, இது ரொம்பவே அதிசயத்தக்க பிரார்த்தனை. யாராவது இப்படி போய் உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி பிரார்த்தனையை பார்த்திருக்கீங்களா? எனக்கு எப்போதும் துன்பங்களே கொடுங்கள். அதான் விபத சந்தித்தா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரோ பவதோ தர்ஷனம் யட்சாத் அபுனர் பவதர்ஷனம். பகவானே அந்த அனைத்து ஆபத்துகளும்
திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப என்னால் காண முடியும். ஏனெனில் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பெனும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். துன்பம் நிறைய வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? குந்தி மகாராணி சொல்றாங்க, துன்பம் எங்களுக்கு நிறைய வந்தா கிருஷ்ணா, கோவிந்தா, யாதவா, கேசவான்னு உன்னைதான் கூப்பிட போறோம். உன்னை கூப்பிட்டா நீ வரப்போற. உன்னை நான் அடிக்கடி பார்த்தேன்னா திரும்பிய நாங்க பிறப்பு இறப்பு பார்க்க வேண்டிய தேவையில்லையே பகவானே. அதனால துன்பத்தையே கொடுத்துரு பரவாயில்ல. இந்த அளவுக்கு உயர்ந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்க வந்து துன்பத்தை விரும்பி கேட்டாங்க, நாங்க துன்பத்தை ஏற்க தயார்னு நின்னாங்க. நம்மால முடியாது. துன்பத்தையே கொடு, எனக்கு வந்து நோயே கொடு அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. அந்த நிலையில நம்ம இல்லை. ஆனால் வருகின்ற துன்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுன்னு கேட்கலாம். அதை மீறி நாங்கள் பக்தியை விடாமல் செய்ய வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் 16 மாலைகளையும் பகவானுக்கு செய்யக்கூடிய நித்திய கைங்கரியங்களையும் நான் விடக்கூடாதுன்ற உறுதியை கேட்கலாம். துன்பத்தை நான் தாங்குறேன் கிருஷ்ணா, அதோட சேர்ந்து உனக்கு நான் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள்ல எந்த ஒரு பாதகமும் வராமல் இருக்க வேண்டும். அதுதான் நரசிம்மரை வந்து பக்தி பாதையில் வரக்கூடிய தடைகளை நீக்குவாயாக பகவானேன்னு தான் கேட்கிறோம். என் வியாபாரத்துல வர தடைகளை நீக்குன்னு பக்தர்கள் கேட்கறதே கிடையாது. பகவானை வந்து பக்தி பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவாயாக, அதுக்கு தான் நரசிம்மரை வழிபடுறது. பௌதிகவாதிகள்லாம் கணபதியை வழிபடுவாங்க. ஏன்னா எதுக்குன்னா அவங்க வந்து பௌதிக வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்களை, வியாபாரத்திலேய இல்ல வாழ்க்கையில தொடங்கக்கூடிய ஒரு புதிய திட்டங்கள்ல வரக்கூடிய தடங்கல்களை நீக்குறதுல வந்து கணபதி வந்து நிறைய பிரத்யேகமாக செயல்படுகிறார். அதனால்தான் முதல் வழிபாடு கணபதிக்குன்னு சொல்றாங்க. ஆனா பக்தர்களுக்கு வந்து நரசிம்மர் தான். ஏன்னா பக்தர்களுடைய இலக்கு வந்து பக்தி தொண்டு. பக்தி தொண்டுல வர தடைகளை நீக்குபவர். பிரகலாதனுக்கு வந்த தடைகளை நீக்கினவர் நரசிம்மர். அதனாலதான் நம்ம நரசிம்மரை வழிபடுறோம். ஆனா நம்ம பொதுவா இப்ப எல்லாம் வந்து மக்கள் வந்து நரசிம்மரை எதுக்கு பார்த்தாலும் வணங்கி 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 எதுக்கு வணங்குறாங்க? நோய் நீங்கணும், பணம் காசு வரணும், வேலை கிடைக்கணும். சோ இந்த மாதிரி அதை பௌதிகமா ஆக்கவே கூடாது நம்ம. ஏன்னா நமக்கு வந்து பௌதிக துன்பங்கள், பிரச்சனைகளை கிருஷ்ணர் கொடுக்குறாருன்னு ஒரு திட்டம் இருக்கு. அதன் பின்னாடி ஒரு புரிதலை நமக்கு தரணும்ட்டு தான் இந்த தண்டனையை கொடுக்குறாரு. நமக்கு அடி கொடுக்குறாரு. ஏன் அடி கொடுக்குறாரு? நம்ம புரிஞ்சுக்கணும்ட்டு, இந்த உலகத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. நான் பக்தன், எல்லாமே எனக்கு வந்து அப்படியே ராயலா எனக்கு வந்து மிகப்பெரிய பட்டு கம்பளம் விரிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பை பக்தன் கண்டிப்பா மனசுல இருந்து எடுத்துடணும். கண்டிப்பாக மனதுல இருந்து பக்தர்கள் இதை எடுத்துடணும். நான் பக்தி பாதைக்கு வந்துட்டேன், நீ எல்லாம் எங்க போனாலும் எனக்கு ராஜ மரியாதை, எங்க போனாலும் எனக்கு வசதி ஏற்பாடுகள் நடக்கும் அப்படிதானே நிறைய பேர் சாமியார் ஆயிடுறாங்க. நான் யார் பார்த்தாலும் வந்து காலில் விழுவாங்க, எல்லாரும் வந்து வந்து டொனேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, எங்க போனாலும் எது வேணாலும் நடக்கும். பொதுவாகவே உலகத்துல அப்படி இருக்கு இல்லையா? யாராவது கொஞ்சம் சாமியார் வேஷம் போட்டா அதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த எண்ணத்தை பக்தன்கள் எடுக்க வேண்டும்னு சொல்றார் பிரபுபாதர். பக்தனுக்கு வந்து இந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நான் சுகித்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன்ற எண்ணம் பக்தனுக்கு இருக்கவே கூடாது. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து விழும். நான் சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடி விழும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து. அது கிடையாது. அந்த மனநிலையை நம்ம எப்போ மாத்துறோமோ அப்பதான் பக்தி பாதையில் முன்னேற்றம் கிடைக்கும். அது வரைக்கும் முன்னேற்றம் கிடைக்காது. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த பக்தன் வந்து பொறுமையாக தன்னுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறானோ அவனுக்கு வந்து முக்தி தேவி மரபு வழி உரிமையாகி விடுகிறது. அது அவன் கேட்க கூட தேவையில்லை, கொடுக்கப்படும். இது வந்து இந்த உலகாய சட்டம் கிடையாது. இன்னைக்கு நாங்க தரேன்ட்டு நாளைக்கு தராத விட்டுருவாங்க. ஆனா பகவானுடைய சட்டம் நடக்கும். எந்த ஒரு பக்தன் உண்மையாக அந்த வாழ்நாள் முழுக்க பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுடைய பிரச்சாரத்துக்கும் பகவானுடைய பக்தி தொண்டுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இது வரைக்கும் நடத்தின இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது பேசிக் டவுட் தான். துன்பம் வரும்போது தாங்கிக்கணும், ஆபத்து வரும்போது சரணடையணும்னு சொன்னீங்கல்ல. அந்த துன்பம் ஆபத்து அது ரெண்டுத்துக்கும் எனக்கு கொஞ்சம் எதை துன்பம்னு நான் எடுத்துக்கிறது, எதை ஆபத்துன்னு எடுத்துக்கிறதுன்னு ஒரு கிளாரிட்டி, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வாழ்க்கையில. இப்பதான் நான் சொன்னேன்ல, திரௌபதிக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? ஆபத்து. ஆமா ஆமா. அப்ப சரணடைஞ்சா அப்ப அவங்களுக்கு வந்து காட்டுல எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானாங்க. எப்ப வந்து உனக்கு நாட்டுல ஒரு ஊசி நட கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு திருத்தி அடிச்சான் துரியோதனன், அதை தாங்கினாங்க. அதெல்லாம் தாங்கினாங்க, பல விஷயங்கள் அவர்கள் தாங்கினாங்க. நான் திரௌபதிக்கு இந்த இடத்துல ஏற்பட்டது வந்து மிகப்பெரிய ஆபத்து. அப்போ அவ சரணடைஞ்சா. அதனால இப்போ நான் சொல்றேன், இப்ப தாங்கக்கூடிய விஷயங்கள் இப்ப தாங்கவே பொதுவா மக்களுக்கு வந்து தாங்கக்கூடியதோ தாங்க முடியாததோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பொதுவா சின்ன விஷயம்னா கூட பெருசா புலம்புறது. அந்த மாதிரி இருக்க கூடாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தாங்கிதான் ஆகணும். அப்படி தாங்குறேன் அப்படின்றத பொறுமையா நான் தாங்குறேன், பொறுமையா நான் அந்த தாங்குற சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதிகப்படுத்த படுத்த படுத்த நமக்கே சக்தியும் வரும். பகவான் உள்ள இருந்து நமக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுப்பார். கேட்கலாம். இப்ப துன்பம் ஏதாவது சின்ன துன்பமோ பெரிய துன்பமோ, உங்களுக்கு வந்து சின்ன துன்பத்தை தாங்க முடியாது, ஒரு சிலர் பெரிய துன்பத்தை கூட தாங்கிட்டு பேசாம இருப்பாங்க. வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ பொதுவா துன்பம் வந்துடுச்சு, என்ன பண்ணலாம் மாதாஜி? கிருஷ்ணரை வழிபடுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப நான் எடுத்த உடனே எனக்கு துன்பமே கூடன்னு குந்தி மகாராணி மாதிரி பிரார்த்தனையா எல்லாரும் பண்ண முடியாது. சரி, எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன பண்ணலாம்? ஹரே கிருஷ்ண மாமந்திரம் தான், நல்ல தெளிவா சொல்லுங்க. சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை, கிருஷ்ணா என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியல, இந்த கஷ்டம் வந்திருக்கு, நீ எதுக்கு கொடுத்தன்னு எனக்கு தெரியாது, இதை நீக்கணும் நீ நினைச்சினா நீக்கலாம், நீ என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பிரார்த்தனையா போட்டோம்னா, அதை ஒரு காலகட்டத்துல அது போகணும்னா போகும். இல்ல இதோட தான் நீ வாழணும்னு அவன் விதிச்சிருந்தான்னா அதோட தான் வாழும். ஆனா நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய அனுபவத்துல வரைக்கும், பல பேர் வந்து அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தீர்ந்து போயிடும். அப்புறம் ஒரு காலகட்டத்துல அவங்க ரொம்ப நிம்மதியா நல்லா இருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க பிரச்சனை வந்து ஒரு நாள்ல எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் அவங்க நிம்மதியா பக்தி தொண்டு செய்யறதை நான் பார்த்திருக்கேன். அது வந்து எந்த காலகட்டம், 1 நாளா 2 நாளா 1 வருஷமா 2 வருஷமா, அந்த காலகட்டத்தை நிர்ணயிப்பவர் வந்து பகவான் தான். நம்ம பொறுமையா இருக்கணும். சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. துன்பங்களை நீக்கணும்னு சொல்றதுக்கு நம்ம எடுத்துக்கொள்கின்ற பக்தி முறை கூட சமய சடங்கா இருக்கக்கூடாது, தூய பக்தியா இருக்கணும். இப்ப தூய பக்தியை செய்யும் போது நமக்கு வந்து 2 in 1 வந்துடும். நமக்கு நம்முடைய இந்த இப்ப இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகலாம், விலகாமலையும் போலாம். ஆனா நிரந்தரமா நமக்கு வந்து பக்தி தொண்டு செய்த ரெக்கார்டு உங்களுக்கு வந்துடும். இப்ப நீங்க ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் வந்து பௌதிகமான விஷயமே கிடையாது, சமய சடங்கு கிடையாது, புண்ணிய செயல் கிடையாது. புண்ணிய செயல்லாம் வந்து எப்படின்னா, நீங்க ஒரு தேவி தேவர்களுடைய கோயிலுக்கு போறது, ஒரு ஒரு யாகம் வளர்த்துறது, இந்த மாதிரி தான தர்மம் பண்றது, தீர்த்த யாத்திரை போறது, இந்த மாதிரி இதெல்லாம் புண்ணிய செயல்ல இருக்கு. தூய கிருஷ்ண பக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து புண்ணிய செயல் கிடையாது. அது எப்பவும் அழியாத சொத்து, ஒண்ணு அழியக்கூடிய சொத்து. நல்ல காரியம்தான், நல்லதுதான், நல்ல காரியம். ஆனா அது வந்து அந்த கணக்குக்கு இறங்கிடும். ஆனா இந்த நீங்க ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்றது, பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, கிருஷ்ண பிரேமையை அடைய வேண்டும்னு நீங்க செய்யற முயற்சிகள், கிருஷ்ணருக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா சேவைகளும் அழியாத சொத்து. இப்ப துன்பம் ஏற்படும் போது அழியாத சொத்தை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ வந்து நமக்கு அந்த துன்பம் நீங்குதோ இல்லையோ, நிரந்தரமா நமக்கு இன்பம் கண்டிப்பா கிடைக்கும். நிரந்தர இன்பம் என்பது கிருஷ்ண பிரேமையை நாம் அடைவது, தூய கிருஷ்ண பக்தர்களாக மாறுவது, வைகுண்டத்திற்கு செல்வது. அது வந்து நிரந்தரமா நம்மளை வந்து நல்ல நன்மைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் இப்போ ஏதாவது கஷ்டம், இந்த பௌதிகத்துல கஷ்டம் வந்தா கூட நேரடி பக்தி தொண்டை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க.
சில பேர் டக்குன்னு இந்த விஷயம் தீரவே இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், நான் இங்க போறேன், நான் அங்க போறேன், இந்த பாபா கிட்ட போறேன், அந்த பாபா கிட்ட போறேன், இது செய்யறேன், அதை செய்யறேன்னு சில பேர் வந்து திசை மாறி போய் விடுவார்கள். திசை மாற வேண்டாம். கிருஷ்ணருடைய விருப்பம் இருந்தாதான் அது நடக்கும். அதனால கிருஷ்ணரையே நம்பி வாழ்ந்துருவோமே. சரி மாதாஜி. புரியுதா? அப்ப இதுல வந்து நம்ம பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு செய்யறதுனால நமக்கு வந்து அது அழியாத சொத்தா நிக்குது. நல்லதுதான். அப்ப பாருங்க, கஷ்டம் வருதுன்னா நல்லது, நிறைய பக்தி பண்ணுவோம், நிறைய சொத்து சேர்ந்துரும். உண்மைதான் மாதாஜி. ஏன்னா கஷ்டம். அதனாலதான் குந்தி மகாராணி சொல்றா, தூய பக்தி செய்ய உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு அழியாத சொத்து ஏற்படுது பாருங்க. ஏங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி 4 கோடி சேர்த்துனா வேணான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இப்ப பக்தி தோண்டுன்றது அழியாத சொத்து. இதெல்லாம் அழிஞ்சிரும். அதனால அழியாத சொத்தை தேடி நாம் செல்வோமாக. துன்பம் வந்தா கிருஷ்ணரையே வணங்குவோம். மாதாஜி, எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. இப்போ நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க, சாஸ்திரம், புராணம், வேதங்கள்லாம் அம்மா மாதிரி, சிஸ்டர் அப்பா. ஸோ அது வந்து நமக்கு சிஸ்டர்னால வழிகாட்டுறது. ஆனா இப்போ நம்ம வந்து மற்றவர்கிட்ட போய் இப்படி சொன்னா அவங்க வந்து பயஸ் பீப்புள் தான். ஆனா அவங்களோட கருத்து என்னன்னா, இப்போ இந்த ஈஷா யோகாவோ இல்ல நித்யானந்தா அந்த மாதிரி நிறைய போகஸ் குரு கிட்ட லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. ஸோ அவங்க நம்பிக்கை வந்து பாழாயிடுது இல்லையா? ஸோ எத்தனையோ பேர் போறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த குருவை வந்து ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களே மாதாஜி. இப்ப நம்ம இல்ல இது சாஸ்திரம் தான் உண்மையா கொடுக்கறது, சிஸ்டரை பத்தி தான் சொல்றது அப்படின்னு சொன்னா கூட, பட் அந்த மக்களை நம்ம வந்து அதாவது அவமரியாதை பண்ற மாதிரி, இத்தனை லட்சம் பேர் அவரை போய் கும்பிடுறாங்க அப்படின்னா நீ இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை வந்து பாழ்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா உங்களுடைய பிரச்சாரம் அப்படின்ட்டு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்றது? இப்ப நம்முடைய பிரச்சாரம் பாத்தீங்கன்னால தூய பக்தி தான். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது வந்து, நம்ம வந்து அந்த 100 மார்க் 100 மதிப்பெண் பெறுவதற்கு தான் நம்ம எல்லாரையும், அவங்க எல்லாம் வந்து மெதுவா பல ஜென்மம் கழிச்சு ஏதோ புண்ணிய காரியம் மாதிரி பண்ணி, இந்த ஈஷா யோகம் எல்லாம் ஏதோ ஒரு என்னதான் சொல்ல வராங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு குழப்பவாதிகளாக, மக்களை திசை திருப்புவர்களாக இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த உலகமே, பௌதிக உலகமே கிருஷ்ணர் இல்லாத உலகம்தான். கிருஷ்ணரை வேண்டாம் நிராகரித்த இந்த சிறை கைதிகள் வாழும் இடம். இந்த இடத்துல எல்லாருமே ஏறக்குறைய வந்து நாஸ்திகர்கள் தான். இப்படிப்பட்டவர்கள்லாம் முன்ன ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ அது எதுவோ அதனால பிரபல்யம் ஆயிட்டாங்க. மக்கள்லாம் அவங்க பின்னாடி போறாங்க. ஒரு சினிமாக்காரன் பின்னாடி கூட லட்சம் மக்கள் போறாங்க. அறிவு வச்சா போறாங்க அவங்க எல்லாம். சினிமாக்காரன், அப்புறம் அந்த என்னது இந்த அரசியல்வாதிகள், இவங்க பின்னாடி எல்லாம் உருட்டுத்தனமா மூடத்தனமா போறாங்க. அவங்க கிட்டலாம் நம்ம போய் ஆர்கியூ பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, மிக உயர்ந்த ஒரு பொருள், இப்ப நீங்க வைரம்னு வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட்ல வைரம் வாங்குறதுக்கு எத்தனை பேர் போறாங்க? தயவுசெய்து சொல்லுங்க. ஒரு மார்க்கெட்ல வைரம் வாங்குறதுக்கு. ஆனா அந்த தட்டுமுட்டு சாமான், மளிகை சாமான், அந்த சாமான், இந்த சாமான், அதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கும். ஆனா வைரம் வியாபாரம்ன்றது, வைரம் வாங்குறது நிறைய கூட்டம் வராது இல்லையா? என்ன அர்த்தம்னா, மிகப்பெரிய பொருளை வாங்குறதுக்கு நீங்க மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். அங்கெல்லாம் அவங்கெல்லாம் விலையே இல்லை. அங்க வந்து சும்மா புலன் இன்பத்தை வந்து என்கரேஜ் பண்றாங்க. சரி, வாடுங்க, பாடுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, எது ஒண்ணா பண்ணுங்க, எனக்கு தட்சணை கொடுத்துட்டா போதும், இப்படிலாம் இருக்கிறாங்க குருக்கள். நீங்க எனக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நான் ஆசீர்வாதம் கொடுத்துருவேன், உங்களை நான் கட்டி பிடிச்சி உங்க துன்பத்தை நீக்கிடுவேன். துன்பத்தை நீக்குவேன்னு சொல்றதே மிகப்பெரிய தவறு. உண்மையை சொல்லும் போது மக்களால புரிஞ்சுக்க முடியல, இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க முடியல அவங்களால. நீங்கெல்லாம் வைர வியாபாரி, வைரத்தை வாங்க வந்திருக்கும் மிகப்பெரிய பணக்காரர்கள். யாருக்கு பக்தியினுடைய நுணுக்கங்கள் புரியுதோ அவங்க வந்து மிகப்பெரிய விலையை தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இது மிக உயர்ந்த பொருள். இந்த மிக உயர்ந்த விஷயத்துக்கு உயர்ந்த விஷயம் கொடுக்கணும் இல்லையா? மக்கள், சாதாரண மக்களால முடியாதுல்ல. ஆடு மாடு கோழி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மனித நிலையிலேயே, மனிதனுடைய குறிக்கோளே என்னன்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரி
மட்டமான விஷயங்களுக்கு போவாங்க. நீங்க அது அப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட பேசவே கூடாது. அறிவாளி மக்களை எப்படி நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டும்? நம்ம கருத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு புரியுது. நான் பார்த்திருக்கிறேன். பிரச்சார அனுபவம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கு. ஏன்னா எப்ப நான் பக்தி இயக்கத்துல இறங்கனோ அப்பவே என்னுடைய குருதேவர் பிரச்சாரத்துல இறக்கி விட்டார். இப்ப நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது இந்த ஞானம் உள்ளவங்க சின்ன வயசோ பெரிய வயசோ உடனே வந்துருவாங்க, புரிஞ்சிரும், இந்த விஷயங்கள்லாம் புரியும். ஆனா சில பேருக்கு நீங்க அடி மேல அடி வச்சு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சொன்னா கூட அப்படியே இருப்பாங்க. அதே எண்ணத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அடிப்படை விஷயமே புரியலன்னு நம்ம வாயை மூடிக்கணும், அவ்வளவுதான். நீங்க ஏங்க நேரத்தை வீணாக்குறீங்க? முதல்ல உங்களை முன்னேற்றிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவங்க கிட்ட பிரச்சாரமே பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. இந்த தவறா பிரச்சாரம் செய்பவர்கள், போலி சாமியார்கள், அவங்கெல்லாம் எடுத்துட்டு போட்டோம். ஏன்னா அது பிரபுபாதர் மாதிரி திடமானவர்கள் வந்து சொல்றாங்க. பிரபுபாதர் புத்தகத்திலே எழுதுறாரு, ராஸ்கல்ஸ் ஃபூல்ஸ்ன்றாரு, அடிக்கிறாரு. நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது, பேசாம விட்டுறலாம். நம்ம நம்முடைய பக்தியை பார்த்து கொள்ளலாம். நான் அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு, நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா வெறும் சண்டை தான் இருக்கும். அவன் திட்டுறது, இவனை திட்டுறது, வெட்டி மடியிறது, நம்ம நேர விரயம். அதனால இதுக்கு வந்து தூய பக்திக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டும். உள்ள இருந்து தூய்மை ஆகணும். அப்படி ஆகலன்னா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கிருஷ்ண பக்தி மட்டும் இந்த தூய்மை இல்லைன்னா நடக்காது. பிரபுபாதர் எழுதுறாரு பாருங்க, 100% தூய்மையா இருந்தாதான் கிருஷ்ணர் கிட்ட போக முடியும். எங்க குருதேவரும் அதான் சொல்வார், தூய கிருஷ்ண பக்தியை தான் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், அவ்வளவுதான். நீ எந்த நிலையில மெதுவா வரையா வா, பரவாயில்ல, வேண்டான்னு நாங்க சொல்ல. ஏன்னா சில பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் பார்த்திருக்கிறேன், எங்களால அந்த மாமிசத்தை விட முடியாதுங்க அப்படின்வாங்க. சரிங்க, மெதுவா வாங்க, ஆனா எங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுறாதீங்க, நாங்க வந்து உங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டோம், மெதுவா வாங்க வாங்க வாங்க, சத் சங்கத்துக்கு வாங்க, நாங்க பிரசாதம் கொடுக்குறோம், சாப்பிடுங்க, அப்படி சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். மாயவாதிகள்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்றது? மாயவாதிகள்ல அப்படியே பல ஜென்மம் தீட்சையே எடுக்காம அப்படியே இருப்பாங்க. இங்க வருவாங்க, அங்கே வருவாங்க, பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்களால முழுசா கிருஷ்ண பக்திக்கு வரவே முடியாது. அவங்க இங்க போனா மாரியம்மா கோயிலுக்கும் போவாங்க, அங்க சாய்பாபாக்கும் போவாங்க, அந்த பக்கம் ஈஷா யோகம் போவாங்க. இவங்கள ஒண்ணும் சொல்லக்கூடாது, அவங்கள ஒண்ணும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வித்தியாசமே தெரியல. இது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். பிரபுபாத் புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பாங்க. நான் பாகவத்தை 3 வாட்டி படிச்சுட்டேன்னுவாங்க. ஆனா அவங்க அந்த பக்தியினுடைய அடிப்படை விஷயங்களை கூட புரிஞ்சுக்காம தான் இருப்பாங்க. சரி, பொறுமையா இருப்போம். ஓகே மாதாஜி. அதே நம்ம என்னன்னா கொஞ்சம் மற்ற ஆர்கனைசேஷனோட நம்ம உட்கார்ந்து பேசுறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எதுவும் நம்ம எவ்வளவு ஒத்தியான ஒரு இதை கொடுத்துருக்காரு. பட் அந்த மாதிரி மற்றதோட ஈக்குவலா ஈஷா யோகா இருக்கான்னு எல்லாம் ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம ரொம்ப இயக்கத்தை சொல்றாங்களே அப்படின்னு. ஒரு மருந்து, இப்ப உதாரணத்துக்கு ஒரு மருந்து சொல்லப்படுது, ஒரு வியாதிக்கு இந்த மருந்துன்னு சொல்றாங்க. அந்த மருந்தை நம்ம உட்கொண்டு அதனுடைய பலனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த மருந்தை பத்தி நம்ம பண்ண முடியும். அப்ப வந்து இந்த இஸ்கானை பத்தி வெளியிருந்து பேசுறவங்க எல்லாம் உள்ள வரணும், சொல்லப்படுற விதிமுறைகளை கடைபிடிக்கணும், ஜபம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கு தொண்டு செய்யணும், பக்தர்களுக்கு தொண்டு செய்யணும். இந்த ட்ரைனிங் பீரியட் இல்லைன்னா அவங்க வந்து இஸ்கானை பத்தி சொல்லவே முடியாது. இதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அதுல வந்து இதை அனுபவிச்சாதான் என்னால இதை பத்தி பேச முடியும். இதை பத்தி பேசுறதுக்கு அருகதை இருக்கிறது, இல்லைன்னா இல்ல. சோ அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட ஒண்ணு சொல்லுங்க, இதை பத்தி நீங்க பேசணும்னா நாங்க சொல்ற சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் நீங்க கடைபிடிங்க, இதுல என்ன இருக்குன்னு படிங்க. முதல்ல பிரபுபாத் புத்தகங்களை படிங்க, படிச்சுட்டு பேசுங்க. நிறைய பேர் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்துருவாங்க. நான் சொன்னேன், பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? இல்லைன்னுவாங்க. அப்ப அதை பத்தி எப்படி பேசுறீங்க? முதல்ல படிச்சுட்டு வாங்க. இஸ்கானை பத்தி பேசணும்னா இஸ்கானுக்குள்ள வரணும், அவங்க சொல்லக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நிறைய பேர் வெளியே இருந்து நிறைய கமெண்ட் கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும், பரவாயில்ல. வெளி மக்கள் வந்து இஸ்கானை வேற விதமா பாக்குறாங்க. ஆனா உண்மையான பக்தர்களுக்கு தான் இஸ்கான்ல இருந்துகிட்டு கூட சில பேருக்கு வந்து
குறிக்கோள் தெரியாது. அதுவும் நான் பார்த்திருக்கேன். இஸ்கான்லயே தான் இருப்பாங்க, தீட்சையும் வாங்கியிருப்பாங்க, 2வது தீட்சையும் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு குறிக்கோளே தெரியாது. அது மாதிரி இருக்கு. ஆனா வந்து இதுல இருந்து இதனுடைய பிரபுபாதர் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்களை அனுபவித்து உண்மையான தத்துவத்தை அறிந்து கொண்டு நாம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ம். பணிவான வணக்கங்கள். எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. இப்ப 2 விதமா இருக்கு மன உளைச்சல்ல இருக்கிறவங்க. அதுல ஒருத்தங்களுக்கு சொன்னா, இப்ப மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு பகவத்கீதை வாசிங்க, அவங்க மாமிசமா சாப்பிடுறதில்ல, ஆனா தேவர்களை கும்புறவங்க. இப்ப பகவத்கீதை வாசிங்கன்னு சொன்னா அவங்க வாசிச்சுட்டு சொல்றாங்க ஆறுதலா இருக்குது, நீ நிறைய விஷயம் அறிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனா இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க எனக்கு பிடிக்குது, ஆர்வம் இருக்குது, ஆனா என்னால இந்த மன உளைச்சல் எல்லாம் அமைதியா மனம் இல்லை, அதனால நான் வாசிச்சாலும் எனக்கு ஒண்ணும் புரியுது இல்லைண்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லலாம்? பிரசாதம் கொடுங்க, சத்சங்கத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க, நிறைய வகுப்புகளை கேளுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய வந்து பௌதிகத்தால் மூடப்பட்டவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா ஏன் அவங்க ஆர்வமா இருந்தும் கூட அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது இல்ல? அவங்களுடைய கர்மவினை தடுக்குது. அவங்களுடைய கர்மவினை தடுக்குது. கொஞ்சம் கடின முயற்சி பண்ணணும். கர்மவினையை மீறி பக்தி பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் எடுக்கணும். அவங்க சோம்பேறிகள் போல தெரியுது. ஆர்வம் இருக்கு, ஆர்வம் இருந்தா அதை காட்டணும் இல்லையா? செயல்பாட்டுல காட்டணும்ல. இப்ப மனசுல ஆசை இருக்குன்னா அதை செயல்படுத்தணும்ல. அவங்க சொல்றாங்க வாசிக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி, ஆனா என்னால ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல, என்ன சொல்லி இருக்கேன்னே புரிஞ்சு கொள்ள முடியல. அப்ப வாங்க கிளாஸ்க்கு, வகுப்புக்கு வாங்க, தெளிவா சொல்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வகுப்புகளை அனுப்புங்க. அவங்களுக்கு சொல்ல பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்களுக்கு புரிய வச்சு பாருங்க. எதுல உங்களுக்கு சந்தேகம், வாங்க உட்காந்து பேசலாம், கேளுங்க. நீங்க ஒரு முறை 2 முறை 3 முறை ஒருத்தரோட பேசும்போதே அவங்க முன்னேறுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்ப முயற்சி பண்ணுங்க. சில பேர் மெதுவா வருவாங்க. மெதுவா வராங்களா, சரி. அப்பப்போ வேகமாக வரக்கூடியவர்களுக்கு நிறைய நேரத்தை செலவிடுங்கள். வரவே மாட்டாங்க அப்படின்னும் போது சரி அப்பப்போ அட்டென்ஷன் கொடுங்க. அவங்களையும் விட வேண்டாம், கைவிட வேண்டாம். அப்பப்போ போயிட்டு பிரசாதம் கொடுக்கறது, புத்தகம் கொடுக்கறது, உங்க நேரத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்க சமாளிங்க. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த பாடம் வந்து பக்திக்கு வந்த பிறகும் துன்பம் வருதுன்னா அது நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்காக பகவான் கொடுக்கறாருன்னு நினைச்சுக்கிறதா, இல்லாட்டி எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நம்ம பக்தியில தொடர்ந்து நிக்கிறோமான்னு சொல்லி பாக்குறதுக்கு கொடுக்குறான்னு நினைச்சுக்கிறதா? நமக்கெல்லாம் இன்னும் கர்மா ஒழிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. கர்மா ஒழிஞ்சதுன்னா அது வேற நிலை. கர்மா சுத்தமா ஒழிஞ்சதுன்னா தூய பக்தர்களுக்கு கர்மா சுத்தமா ஒழியும். நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நம்ம தீட்சையின் போது இதெல்லாம் நீக்கப்படுதுன்னு சொன்னா கூட நம்ம வந்து அந்த உள்ள இருக்கிற அழுக்குகள் இருக்கு. இதயத்துல வந்து அழுக்குகள் நீங்காத வரைக்கும் துன்பங்கள் தொடரும். புரியுதுங்களா? அதனால வந்து பகவான் எப்படி இருந்தாலும் துன்பம் இருக்கு இல்லையா? நான் தூய பக்தனோ இல்ல தூய பக்தன் இல்லையோ அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி கூட வேண்டாம். துன்பம் இருக்கு. உங்களுடைய செயல்பாடு என்ன எப்படி இருக்கணும்னா, என்னவா இருந்தாலும் நான் பக்தி பண்ணுவேன், அவ்வளவுதான். எனக்கு எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் 16 மாலைகள் 4 விதிமுறைகள் நான் கடைபிடிப்பேன் அப்படின்ற உறுதிக்கு நீங்க வந்தாகணும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? கஷ்டமா இருக்குது. நான் வந்த உடனே என்ன கிருஷ்ணர் தங்கத்தொட்டுல தாளாட்டணும்ன்ற எதிர்பார்ப்பை எடுத்துடணும். ஒரு காலகட்டத்துல அவர் செய்வார், ஆனா அதுக்குரிய தகுதி நமக்கு வேணும் இல்ல? அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார். யுதிஷ்ட மகாராஜருடைய சபையில வந்த விருந்தினர்களின் செருப்புகளை அடுக்கும் வேலையை கிருஷ்ணர் பண்ணார். யோசனை பண்ணி பாருங்க. முழுமுதற் கடவுள் எவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறாரு. ஆனா அதுக்குரிய தகுதி நமக்கு வேணும். அந்த தகுதி வந்தா அவர் வந்துருவார். இது கேரண்டீடா சாஸ்திரத்துல சொல்லப்படுது. நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து இப்ப நம்முடைய குறிக்கோள் எதனால துன்பம் வருதுன்றத ஆராய்ச்சி விட்டுடலாம். நாம தூய பக்தர் சோதிக்கிறாரா கிருஷ்ணரு,
இல்ல ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்சிருந்த மூட்டையை தான் நமக்கு கொஞ்சமா கொடுக்குறாரா? இந்த ஆராய்ச்சியை விட நான் துன்பத்தை தாங்குவேன், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவேன். இந்த முடிவுக்கு நம்ம எல்லாருமே வருவோம். இந்த வகுப்புல இருக்கிற பக்தர்கள்லாம் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள்?